ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள் மிதுனம் 2026 ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை. இப்ப இந்த குரு பெயர்ச்சி பலன்கள்ல மிதுன ராசிக்கு இதுவரையும் குரு பகவான் உங்க ராசியிலே இருந்தார். உங்க ராசியிலே இருந்த குரு பகவான் இப்ப ஜூன் 2ஆம் தேதியில பயிற்சியாகி க 2வது ராசியான கடகராசிக்கு பயிற்சியாகி போறாரு. இந்த நிலையில அவர் அக்டோபர் 31 வரை அங்கதான் இருப்பார். சுமார் ஒரு 5 மாசம் அங்கதான் இருக்க போறாரு. இப்ப பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்ப்போம். இப்ப மிதுன ராசிக்கு எடுத்துக்கிட்டா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியா வரக்கூடியவர் தான் குரு பகவான். அவரு உங்க ராசியில இருந்து இப்ப விலகி 2வது ராசியான கடக ராசிக்கு பயிற்சியாகி போயிருக்காரு. அங்க கடகராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பகவானுக்கு 3 பார்வை இருக்கும். 5, 7, 9ன்னு பார்வை இருக்கும். இந்த பார்வை பலன்களை எப்படி கொடுக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இப்ப முதலாவதா 5வது பார்வைங்கிறது உங்க ராசிக்கு 6ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறாரு. இதுக்கு அடுத்து அவரது 7வது பார்வையில உங்க ராசிக்கு 8ஆம் இடமான மகர ராசியை பார்க்கிறாரு. இதுக்கடுத்து அவருடைய 9வது பார்வையில உங்க ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசி, அதுதான் உங்களுக்கு தொழில் ஸ்தானம், அதை பார்க்க போறாரு. இப்ப பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். 2ஆம் இடத்துக்கு வந்திருக்க குரு பகவான் நிச்சயமா உங்க குடும்பம் விஷயங்கள்ல ஒரு சுப காரியத்தை நடத்த போறாரு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதே போல வருமானம் பல வழிகள்ல வரும். எப்படின்னா சுப காரியத்தை செய்யக்கூடியவர் தான் குரு பகவான். அதனால நல்ல விஷயங்களே செய்வாரு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று இருக்காரு. உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரிய குரு பகவான். பொதுவா 7ங்கிறது மக்கள் செல்வாக்கு, இப்போ தொழில் வியாபாரம் பண்ணீங்கன்னா வாடிக்கையாளரை அதிகம் ஈர்த்து கொண்டுறது. வாடிக்கையாளர் அதிகரிச்சிட்டாவே தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லா சிறப்பா நடக்கும். ஏன்னா அப்பதான் வருமானம் அதிகரிக்கும். அதனால இப்ப 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 7, 10 கூடியவர் தான். அவரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்றாரு. அதனால நிறைய வருமானத்தை இழுத்து கொண்டாரும். நிறைய வாடிக்கையாளரை கொண்டாரும். மக்கள் செல்வாக்க கொடுக்கும். அது உங்க குடும்பஸ்தானமா இருக்கிறதுனால திருமண விஷயங்கள்ல ஒரு நல்ல சுபகாரியங்கள், வீட்ல சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய நிலையில இருக்கும். இப்ப ஜாதகருக்கே திருமணம் நடக்கக்கூடிய நிலை வரும். அவங்களுக்கு திருமண வாய்ப்பை தேடிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு மிதுன ராசி ஜாதகருக்கு திருமணம் நடக்க வேண்டிய அந்த முயற்சி செஞ்சா, அந்த நேரத்துல அவருக்கு அந்த திருமண முயற்சி கைகூடி திருமணம் நடக்கும். ஏன்னா, இந்த மிதுன ராசியில பிறந்திருக்கவங்க ஒரு பெண்ணா இருந்தா நல்ல கணவனும், அதேபோல ஆணா இருந்தா நல்ல மனைவியும் அமையக்கூடிய ஒரு நல்ல பலன் இந்த இடத்துல உண்டாகும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால. அதேபோல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சிலருக்கு குழந்தை இல்லாம இருக்கும். அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கிறது ஏன்னா, அந்த குடும்பஸ்தானத்த பெருசாக்குறதுக்கு இன்னொரு நபர் உள்ள வர்றதுக்கு, அதனால குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, இப்ப மிதுன ராசியில இருக்கவங்க வயது பெரியவங்களா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா, திருமண வயசுல பிள்ளைகள் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு திருமணம் நடக்கும். மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுப காரியமா நடக்கும். இதே போல இப்ப குரு பகவான் பார்வையில பார்த்தா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்த பார்க்குறாரு. 6ஆம் இடங்கிறது ருண, ரோக, சத்ருஸ்தானம்பாங்க. அதாவது கடன், வம்பு, வழக்கு, நோயெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால, ஏதாவது ஒரு தொழில் பிரச்சனையோ, இல்ல குடும்ப பிரச்சனையோ, இல்ல வேறு ஏதோ எதிரிகள் பிரச்சனையோ உங்களுக்கு இருந்தா, அதுல ஒரு சுமூகமான சூழ்நிலையை இந்த நேரத்துல உருவாக்கிரும். சிலருக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு கூட இருக்கலாம். அதையும் சரி பண்ணக்கூடியது, அதுல சாதகமான நிலையை உருவாக்கக்கூடியது இந்த குரு பகவானின் பார்வை. அதே போல இந்த 6ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, கடன சொல்லக்கூடியது. கடன் சில பேருக்கு அதிகமா கடனாகி அந்த கடன் பிரச்சனையில அதுக்கு ஒரு வழி கிடைக்காம
அ ஒரு மன நிம்மதி இல்லாம இருக்கலாம். அந்த இது வந்து இப்ப சரியாகும். கடன் பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைச்சிரும். சில கடனே கட்டுறதுக்கான வழி கிடைச்சிரும். இல்ல ஒரு சிலருக்கு அந்த கடன் கட்டுறதுக்கான சோர்ஸ் ஏதாவது ஒரு வழி கிடைச்சிரும். அதேபோல சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அ எதிரிகள் தொல்லை அதிகமா இருக்கும். எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, சண்டை, வம்பு, வழக்குன்னு இருக்கும். அந்த மாரி பிரச்சனையெல்லாம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் விலகும். ஏன்னா, அந்த 6ஆம் இடத்த குரு பார்க்கும்போது எதிரிகள் அடங்குவார்கள், விலகி போவாங்க. அந்த மாரி வரும். சிலருக்கு உடல்நலம் பாதிச்சு இருக்கும். உடல்நல பாதிப்பு இருந்தவங்களுக்கு உடல்நலம் வந்து நல்லா வந்துரும். சீராயிரும். மருத்துவ செலவுகள் வந்து குறையும். சிலர் உடல் நலத்துல சிலருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்த குடுத்துட்டு இருக்கும். அந்த கஷ்டங்கள் விலகி சாதாரண நிலைக்கு நல்ல இயல்பு நிலைக்கு வர மாரி இருக்கும். இது வந்து 6ஆம் இடத்துல பார்வை இருக்கும்போது, இன்னும் சில நன்மைகளும் நடக்கும். இப்ப வந்து அடுத்த மொழி பேசுறவங்க, அடுத்த மதத்த சேர்ந்தவங்களால, வெளிநாட்டுக்காரங்களால வந்து இந்த நேரத்துல உதவிகள் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்திருந்தாலும் சரி, எதிர்பார்க்காதவங்களுக்கும் சில பேருக்கு திடீர்னு அந்த மாரி நடக்கும். இது 6ஆம் இடத்து குரு பார்வைக்கு இந்த மாரி ஒரு விசேஷ தன்மை உண்டு. இதே போல 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. நீண்ட நாளா எத எடுத்தாலும் தடை, தாமதம், மனசுல ஒரு விரக்தி, அதே மாரி யார்ட்டயாவது ஏதாவது ஏமாந்துர்றது, இந்த மாரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த 8ஆம் இடத்து குரு பார்வை வந்து சிறப்பான பலன தரும். அந்த மனசுல இருக்க விரக்தி வந்து கொஞ்சம் விலகிரும். அது மாரி இந்த தடை தாமதமா இருந்துகிட்டு இருந்த விஷயங்கள், நீங்க முயற்சி செய்யும்போது தான் தடை தாமதமா உருவாகும். அந்த தடை தாமதம் இந்த நேரத்துல விலகி, உங்க காரியங்கள் வந்து ஜெயிக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் இடங்கிறது ஏமாற்றத்த சொல்லக்கூடியது. எங்கேயாவது ஏதாவது ஒரு ஏமாற்றத்த உண்டாக்கி விட்டுருக்கோம். அந்த ஏமாற்றத்துல இழந்தத வந்து திரும்ப பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த 8ஆம் இடத்து குரு பார்வைக்கு இரு ப குரு பார்வை இருக்கும்போது நடக்கும். அதனால உங்களுக்கு அந்த ஏமாற்றத்துல இழந்தத திரும்ப உங்களுக்கு கிடைக்கிற மாரி வாய்ப்புகள் உருவாகும். அதேபோல பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் இடங்கிறது உயில் சொத்து, திடீர் அதிர்ஷ்டங்கள சொல்லக்கூடியது. அதனால திடீர்னு எதிர்பாராம ஏதாவது ஒரு சொத்து கிடைக்கிற மாரி இருக்கும். அதேபோல நீங்க சேவையா நினைச்சு உதவி செஞ்சதுக்கு தகுந்த அதை விட பெரிய அளவுல உங்களுக்கு திரும்ப அதுக்கான ஒரு பரிசு மாரி ஏதாவது கிடைக்கலாம். இன்னும் சில பேருக்கு ட்ரேடு பண்றவங்களுக்கெல்லாம் ட்ரேடிங்ல வந்து நல்ல ஒரு வருமானம் வரலாம். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி அதிர்ஷ்டம் இந்த மாரிலாம் அதிர்ஷ்டங்கள் உருவாகலாம். 8ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்க்கும்போது இந்த மாரி ஆ திடீர்னு எதிர்பார்க்காத நல்ல சம்பவங்கள், சுப பலன்கள் உண்டாகும். ஏன்னா, இத நான் குரு பார்வைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால குரு பார்வையில வந்து நல்லது தான் நடக்கும். சுப பலன்களா வந்து உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். அதேபோல 10ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்கு. தொழில் வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். வாடிக்கையாளரும் அதிகரிப்பாங்க. இதுவரையும் தொழில் தொடங்குறதுக்கோ, வியாபாரம் பண்றதுக்கோ வாய்ப்பே இல்லாதவங்களுக்கு, இப்ப தொழில் தொடங்கி வியாபாரத்தெல்லாம் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதில் உள்ள சிக்கல்கள் வந்து சரியாகும். சிலருக்கு தொழில் செய்ற இடத்துல, வியாபாரம் செய்ற இடத்துல இடம் பிரச்சனையா இருக்கும். அந்த இடத்துல உள்ள பிரச்சனைகள வந்து இந்த நேரத்துல சரியாயி, அது உங்களுக்கு சாதகமா அமையிற மாரி இருக்கும். சிலர் வந்து புதிய வெளிநாட்டுல தொழில் ஆரம்பிக்கிறது, வெளியூர்ல போய் தொழில் ஆரம்பிக்கிறதுன்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த முயற்சியும் இந்த இடத்துல ஜெயிக்கும். ஏன் நான் வெளியூரு, வெளிநாடு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இந்த உங்களுக்கு 10ஆம் இடமா அமையக்கூடியது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமா வந்து அமையும். மீன ராசி. அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால, வெளியூரு, வெளிநாட்டுலலாம் தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது சிறப்பா இருக்கும். சில பேர் வெளிநாட்டு வேலைக்கு போறதுக்கு இது வந்து சிறப்பான ஒரு நிலைன்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல பலன தரக்கூடிய ஒரு நிலை. சிலருக்கு வெளிநாட்டுக்காரங்களால வந்து நெறைய நன்மைகள் நடக்கும். வெளிநாட்டு தொடர்புகள வந்து அதிகம் உருவாகும். அது தொழில் முறையில தொழில் செய்றவங்களுக்கு, வேலை விஷயமா இருக்கவங்களுக்கு அதிகமா வந்து தொடர்புகள் உருவாகும். அந்த தொடர்புகள் வந்து உங்களுக்கு நல்ல பலன குடுத்துட்டு இருக்கும். இப்ப இந்த மிதுன ராசிக்கு நான் சொன்ன பலன்கள்லாம் நீங்க நினைக்கலாம், இந்த அளவுக்கு இவ்வளவு நல்லது நடக்குமா? அப்படின்ட்டு. நிச்சயமா குருவோட பார்வை வந்து நல்லதா நடக்கும். ஏன்னா, இதுக்கு குரு பெயர்ச்சியெல்லாம் நடக்கிறதெல்லாம் நீங்க கவனிச்சாலே தெரியும். இதுவரையும் சில விஷயங்களுக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம்.
அந்த கஷ்டங்கள் விலகி, அந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சில நன்மையான விஷயங்கள் நடக்கும். அப்ப இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்க போதா? அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும்னா, எப்படின்னா உங்களுக்கு திசா புத்தி சரியில்ல, அதேபோல கிரக நிலைகள் சரியில்ல, ஜாதகம் சரியில்ல அப்படின்னா, கொஞ்சம் கூடுதல் குறைவா இருக்கும். அ இன்னொருத்தர பார்த்து அவருக்கு நடந்த மாரி எனக்கு நடக்கல, அப்படிங்கிறத நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா, உங்க ஜாதகத்துக்கு தகுந்த நல்ல பலன்கள் வந்து குரு பகவான் குடுப்பாரு. எப்பவுமே குரு பெயர்ச்சி நடக்கும்போது நீங்க பாருங்க, பல விஷயங்கள் நன்மையா தான் நடக்கும். ஏன்னா, குரு வந்து குருவ வந்து குரு இருக்கிற இடம் வந்து சரியில்லம்பாங்க. ஆனா, குரு இருக்கிற இடம் நல்லா தான் இருக்கும். இல்லன்னா, குரு நல்லா இல்லன்னா, அந்த இடத்துல இருக்கவே மாட்டாரு. இன்னொரு விஷயம், குருவோட பார்வை பலன் வந்து ரொம்ப அதிக நன்மைகள குடுக்குது. இப்ப இந்த குரு பெயர்ச்சியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா, குரு பகவானோட பார்வை வந்து 7ஆம் இடத்துக்கும், 10ஆம் இடத்துக்கும் இருக்கு. இது வந்து ஒரு சிறப்பான ஒரு பார்வை. ஏன்னா, எல்லாருக்கும் தொழில் அமையணும். அது மாரி திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல அமைப்பு இருக்கணும். அப்படிங்கிறத அதிகம் விரும்புவாங்க. அதுவும் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கையில, குழந்தை பிரச்சனை, அதேபோல வீட்ல சுபகாரியங்கள் நடக்கிறது. இதெல்லாம் வந்து சிறப்பு பலன்களா இருக்கிறதுனால, இந்த மிதுன ராசிக்கு இப்ப இந்த குரு பயிற்சி வந்து மிகப்பெரிய அளவுக்கு பல நன்மைகள கொடுக்கும். இது வந்து உங்க சுய ஜாதகத்துல இருக்கிற அமைப்புக்கு தகுந்தவாறு நிச்சயமா நல்ல பலன்கள் உண்டாகும். ஆனா, குரு பார்வையில நல்ல பலன்கள் ஏற்படலன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா, குரு பகவான் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஜாதகருக்குமே ஒரு சில நன்மைகள தான் செஞ்சுகிட்டே இருப்பாரு. இப்ப இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.